பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் எல்லார் மேலேயுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரேஸ் வச்சிருக்கிறார். அது வந்து எல்லாருக்கும் இருக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட கிரேஸ் இருக்கும். அது குடுத்துருக்கறதுக்கு ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக குடுத்துக்கிறார் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கு. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நேரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரேஸ் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, புறஜாதிகள்கிட்ட ஆண்டவரை பத்தின சுவிசேஷம் அறிவிக்கிறது. அதாவது புறஜாதிகள்னா யூதர்கள் இல்லாம, அந்த காலத்துல யூதர்கள் இல்லாம மற்ற மக்கள்கிட்ட புறஜாதிகள்கிட்ட. இப்ப இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இயேசுவை அறியாத எல்லாருமே புறஜாதிகள் தான். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு வந்து நான் மத்த எல்லா பரிசுத்தவான்களை விட நான் ஒரு சிறியவன் தான். ஏன்னா சீஷர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் கூடயே இருந்து முகமுகமாய் பார்த்து அவங்களாம் வந்து வளர்ந்தவங்க. அதை பார்க்கலும் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தோம் அப்படின்னா, யூதர்ல அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்துவல அவர் வெளியே இதுல யூதருக்கு வெளியே பார்த்தோம்னா சீஷர்களோட இவர் தான் பெரியவர். ஆனா கிறிஸ்துவ இருந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஏசப்பா என் கூட 3 வருஷம் நாங்க ஒண்ணுக்குன்னா இருந்தோம். சீனியர் ஜூனியர் சொல்லுவாங்க, நாங்க பக்கத்திலே இருந்தவங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு இல்ல. அதான் அவர் சொல்றாரு, நான் இந்த இதுல வந்து நான் ரொம்ப சிறியவனா இருந்தோம். ஆனா புறஜாதிகள் மத்தியில நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு எனக்கு அவருடைய கிருபை அளவற்றதா எனக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் உணர்ந்து சொல்றாரு. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து கிறிஸ்தவத்துக்கு வந்த புதுசான ஒரு நபரா இருக்கலாம். இல்ல கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்து 40 வருஷம் விசுவாசின்ற மாதிரி இருக்கலாம், 20 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், 10 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு கிருபை வந்து கொடுத்திருக்கிறார். அந்த 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 கிரேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு அது ஈஸியா வரும், மத்தவங்களுக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும். அப்ப இப்ப ஆண்டவர் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு கிரேஸ் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்படி கொடுத்திருக்கும் போது அந்த கிருபைய நம்ம எப்படி வந்து பயன்படுத்த போறோம், என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு சிந்திக்கிறோம். இப்ப அப்போஸ்தலர் பவுல் வந்து புறஜாதிகள்கிட்ட போய் சொல்ற கிருபைனா, அவர் வந்து அநேகர் பயந்தாலுமே அவர் வந்து தைரியமா வந்து போய் சொன்னாரு. அதே மாதிரி அந்த மக்களுமே நிறைய நேரம் இவருக்கு ஃபேவர் பண்ணாங்க. இவர் போன இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நிறைய வந்து ஃபேவர் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இவருக்கு அவரே சொல்றாரு, இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இன்னும் நம்ம 2-3 நபர்கள் பத்தி பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன மாதிரி கிருபையை வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ல இருந்து 38 வரைக்கும் நம்ம வசனம் வாசிக்கலாம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பார்த்தோம் அப்படின்னா இந்த அன்னாள் பாட்டி, இந்த பாட்டி வந்து நம்ம ஓரளவு நம்ம படிச்சிருப்போம். ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டிக்கு இருக்க கிருபை வந்து நமக்கெல்லாம் இன்னைக்கு இருக்குமா வந்து தெரியல. அந்த பாட்டி பாருங்களேன், அந்த பாட்டி வந்து ஒரு 7 வருஷம் தான் திருமண வாழ்க்கையில வந்து அவங்க இருந்திருக்காங்க. அப்போ சின்ன வயசுலயே அந்த 7 வருஷம் முடிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ ஒரு 23 வயசுல அவங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கணும், 30 வயசுல அவங்க கணவர் வந்து இறந்திருக்கலாம், இல்லைன்னா அது என்னங்கிறது நமக்கு தெரியல. ஒரு 30 வயசுல ஆலயத்துக்கு வந்திருக்காங்க பாருங்க. 80 வயசு வரைக்கும் 50 வருஷம் ஆலயத்திலேயே உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து பாடி இருந்தாங்களாம். அந்த கிருபை வந்து அந்த பாட்டிக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு இருக்க இன்னைக்கு சபையில இருக்க இதெல்லாம் இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய சர்ச்லாம் நீங்க பாத்துருக்கலாம். நாங்க வளர்ந்தப்ப இருந்த அந்த சபையில எல்லாம் இருந்துச்சு, நிறைய பாட்டி. ஆனா இப்ப எங்க சர்ச்ல எல்லாம் இல்ல. நானும் அந்த ஒரு பாட்டிக்காக ஏன்னா அந்த ஒரு பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்பயுமே ஆலயத்துல இருந்து இரவும் பகலும் ஆண்டவரை துதித்து பாடுகிறதான ஒரு கிருபை. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறதான சகோதர சகோதரி, ஆண்டவர் வந்து உங்களுக்கு இது வந்து பாட்டிமார்களுக்குன்னு இல்லை, ஏன்னா இவங்க வந்து இள வயதுல இருந்தே அங்கதான் இருந்திருக்காங்க. சோ ஒருவேளை உங்களுக்கு கூட அந்த ஒரு கிருபை ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஆலயத்துல எப்பயுமே ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, ஆலய சமூகத்துல உட்கார்ந்து எப்பயுமே அந்த
அந்த இது வந்து இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்க நம்ம ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி அநேக பாட்டிஸ்மார்கள் நமக்கு கண்டிப்பா தேவையா இருக்கு. தேவையா இருக்கு. நாங்க வளர்ந்தப்போ ஒரு பாட்டி, ஆட்டுக்குட்டி பாட்டின்னு நாட்டுக்குட்டி பாட்டி இருப்பாங்க. சொல்லுவாங்க. அவங்க ஆட்டுக்குட்டிலாம் வளர்த்தனால நாங்க எல்லாருமே அவங்கள ஆட்டுக்குட்டி பாட்டின்னு சொல்லுவோம். அவங்க வந்து எப்ப சபைக்கு என்ன தேவைனாலும், ஊழியக்காரங்களுக்கு ஒரு சமையல் செய்யணும்னாலும், ஒரு சபைக்கு சபை சேவை கிளீன் பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி உடனே வந்து இருப்பாங்க. ரொம்ப ஒல்லியா ஆள் வந்து பார்க்க ரொம்ப இதா தான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப ஆக்டிவா வந்து இருப்பாங்க. ஆமா. நல்லா பிரேயரும் பண்ணுவாங்க. நல்லா ஜெபிச்சு அந்நிய பாஷைலாம் பேசி நல்லா ஸ்தோத்திரமாவது பண்ணுவாங்க. ஆனா மொத்தத்துல அந்த பாட்டி எல்லாருக்கும் பிடிக்கும். எப்பயுமே சபையில ரொம்ப ஆக்டிவா இருக்கிற எப்பயுமே பாட்டி. இருப்பாங்க. நல்ல ஒரு ஒரு பாட்டி. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒருவேளை ஆண்டவர் வந்து உங்களுக்கு கூட அந்த கிருபை குடுத்துருக்கலாம். இதெல்லாம் என்னது? எனக்கு வேற எதையும் செய்ய பிடிக்கல. ஆனா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நல்லா துதிச்சு பாட தான் உங்களுக்கு இருக்குன்னா, ஆண்டவர் உண்மையாலுமே அந்த ஒரு கிருபை உங்களுக்கு கண்டிப்பா. குடுத்துருக்கார். ஏன்னா இன்னைக்கு நெறைய பேத்துக்கு அந்த கிருபை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கிருபை இருக்கும். பார்த்துட்டு இருக்க தானே நீங்க இல்லன்னா வயது சென்றவர்கள் கூட நீங்க பார்த்துட்டு இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபை குடுத்தார்னா, நிச்சயமா அத பயன்படுத்துங்க. அது வந்து பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் வரதை புகழ்ந்து அந்த பாட்டிக்கும் பாருங்க ஒரு தீர்க்கதரிசியா மாறியிருக்காங்க ம். பாருங்க அவங்க. ஆனா உங்க வீட்லயுமே இப்ப உங்களுடைய தாய் வந்து ரொம்ப வயசாகி, இந்த ம். மாரி இருந்தாங்கன்னா, அவங்கள அப்ரிஷியேட் ஆ. பண்ணுங்க. "நீ என்ன சும்மா ஜெபம் பண்ணிட்டு கத்திட்டே இருக்க?" அப்படின்ற மாதிரி சொல்லாம, ஏன்னா நம்ம அந்த அவங்க இருக்கிறதே உங்களுடைய வீட்ல வந்து ஒரு பிரசன்ஸ் தான். ம். ஆண்டவருடைய பிரசன்ஸ தான் அவங்க குடுக்குறதுக்கு இருக்காங்க. நாங்க காலேஜ் படிக்கும்போது எங்க அக்காவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அந்த பாட்டி வந்து ஸ்தோத்திர பலி புக்க சொல்லிட்டே இருந்தாங்க. உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஒரு வயசுலயும் டெய்லி அவங்க 1000 ஆறு ஸ்தோத்திரம் ம். பண்ணிருவாங்களாம் எப்படினாலும். அவங்க பேத்தி பாருங்களேன். எல்லாரையும் 2 பேத்தி அவங்களுக்கு இருக்காங்க. அந்த பிள்ளைங்கள நெனச்சு ம். டெய்லி 1000 ஸ்தோத்திரம் பண்ணிருவாங்களாம் அவங்க. அவங்க பாருங்க, அவங்கலாம் சாக்கு போக்கு சொல்லணும் அப்டின்னா, படுத்தே இருக்கணும்னு நெனச்சு ம். என்னன்னா சாக்கு போக்கு சொல்லலாம் அதே மாதிரி. அதே மாரி இன்னொரு ஒரு பாட்டி வந்து எனக்கு தெரியும். என் ஹஸ்பண்டோட அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க, அவங்க பாட்டி. அந்த ஒரு பாட்டி வந்து பார்த்தோம் அப்டின்னா, எப்பயுமே அவங்க வந்து அவங்க வீட்ல பார்த்தா உள்ள போனாலே, சத்தமா எப்பயுமே அவங்கலாம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க போல. அவங்களுக்கு சத்தத்துல அவங்க டெய்லி அவங்களோட ஜெபத்தினால தான் அந்த குடும்பமே இயங்குச்சுன்னு இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த ஒரு பாட்டினால தான். ஆனா அந்த பாட்டி இப்ப ரீசென்ட்டா இறந்துட்டாங்க. ஆனாலும் அந்த அந்த பாட்டி வந்து அவங்க வீட்டுக்குள்ள போனாலே, அந்த ஒரு பாட்டி ஜெப சத்தம் வந்து அது அப்படியே ம். ஓடிக்கிட்டே இருக்குமாம். பகல்லேருந்து நைட் வரைக்கும் பாருங்க. பகல்லேருந்து நைட் வரைக்கும் ஒருத்தவங்க ஜெபம் பண்றாங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாரி அநேக பார்ட்டீஸ் ஒருவேள உங்க வீட்லயும் கூட இருக்கலாம். இது வந்து ஆலயத்துல வந்து தான் ம். செய்யணும்னு இல்ல. ஆனா உங்க வீட்லயும், இல்லன்னா இத பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே ஆண்டவர் ஒரு கிருபை இருந்தாலும், நீங்க அந்த காரியத்த செய்யுங்க. அது நிச்சயமா அது பிரயோஜனமா ஏன்னா, இருக்கும். இந்த அன்னாள் வந்து இவங்க பாட்டி ஆனதுக்கப்புறம் தான் இத ஆ. செஞ்சாங்கன்னு பைபிள்ல இல்ல. கன்னிஸ் அவங்க வந்து அந்த கணவன இழந்ததுமே அவங்க ஆலயத்துக்கு ம். வந்துட்டாங்க. வந்ததுலேருந்தே அவங்க இந்த இதான் பண்ணியிருக்காங்க. அப்ப ஒரு 30 வயசு சொன்ன மாரி 30 வயசு வந்தாலும் அப்ப இருந்தே அவங்க இத பண்ணியிருக்காங்க. ஆனா எப்ப ம். 84 வயசு வரைக்கும் அவங்க பண்ணிட்டே இருந்திருக்காங்கன்னு ம். நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இப்ப நான் பாட்டி ஆனதுக்கப்புறம் ஓகே நான் அந்த லைஃப் ஸ்டைல் போறேன் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு அந்த கிருபை கிருப. ஆண்டவர் அது குடுத்திருந்தாருன்னா வந்து ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அந்த ஒரு கிருபை. உட்கார்ந்து எப்பயுமே ஆண்டவர் சமூகத்துல ஏதாச்சும் துதிச்சு பாடுறது, ஆண்டவர ஸ்தோத்திரம் பண்றது, இதெல்லாம் ஒரு சில பேருக்கு தான் கிருபை இருக்கும். ஏன்னா வெளிய வந்து அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் வெளிய போய் சொல்ற அழைப்பு வந்து இருக்காது. ஆனா ஆலயத்துக்குள்ளேயோ, வீட்டுக்குள்ளேயோ உட்கார்ந்து ஜெபிக்கிறதான ஒரு கிருபை வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும். முக்கியமா வந்து ம். பெண்களாகிய அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஒரு வேளை நீங்க அதற்காக அழைக்கப்பட்டீங்க அப்படின்னா, நான் பிறர மாதிரி அப்படி செய்யலன்னு நீங்க வருத்தப்படாம, உங்களுக்கு இருக்க அந்த கிருபையில நீங்க இருங்க. அதுதான் இது இது இருந்தாலே இது நெறைய பேருக்கு இது பிரயோஜனமா கண்டிப்பா. இருக்கும். நாங்க சொல்றோம் பார்த்தீங்களா, என்னைக்கோ இருந்த ஒரு பாட்டிய நாங்க இப்ப நெனச்சு சொல்ற மாரி, ம். சபையும் வந்து உங்கள கொண்டாடும். ம். நம்ம வந்து சபையில ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க மட்டும் தான் ஆண்டவர் ஸ்பெஷல் கிருப குடுத்துருக்காரு அப்படின்ற மாரி இல்ல. இந்த மாரி கேமரா முன்னாடி பேசினா மட்டும் தான் ஸ்பெஷலான ஒரு கிருப இருக்கு அப்படின்ற மாரி இல்ல. இந்த மாரி மறைமுகத்துல எத்தனையோ பேர் கிருபை பெற்றவங்க இருக்காங்க. நீங்களும் வந்து எழும்பணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய ம். நோக்கம். அடுத்து 3வதா ஒரு நபர் பத்தி நம்ம பார்க்கலாம். இவர் யாரு அப்டின்னா கமாலியேல். இவர் வந்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 34, 35ல இருக்கு. ஏற்கனவே அப்போஸ்தலர் பவுலுடைய டீச்சர் டீச்சர். இவரு. ம். கமாலியேல். நல்ல ஒரு கணம் பெற்றதான கனப்பேற்ற ஒரு ஒரு பரிசேயர். ம். பரிசேயர் மத்தியிலே ஒரு ஹெட்டான ஒரு நபர். ம். அந்த 34ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அதாவது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அதாவது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்றப்ப எல்லாரையும் பிடிச்சு இழுத்து ரொம்ப இது பண்ணி சிறையில போடணும், இவங்கள கொன்றணும் ம். அந்த மாரி பயங்கரமா யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் கமாலியேல் வந்து எந்திரிச்சு நிப்பாரு. ஏன் இவருக்கு ஒரு என்ன கிரேஸ்னா, எல்லா ஜனங்களையும் இவர் பேசுறத காது குடுத்து கேட்கக்கூடிய ஒரு ம். கிரேஸ் வந்து ஆண்டவர் இவர் மேல வச்சிருந்திருக்காரு. அப்ப இவர் 2, 3 எக்ஸாம்பிள் சொல்றாரு. இதுக்கு முன்னே 36,
37, 38லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நெறைய பேர் எழும்புனாங்க. ஒரு புது புது ஏன்னா அப்ப வந்து இயேசு அப்படின்ற ஒரு நாமம் வந்து புதுசு யூதர்களுக்கு. ஸோ இது ஒரு புது ரிலிஜியன வந்து அந்த மத்தியில கொண்டு வர மாரி தான். ஆனா ஆண்டவர் அவங்களுக்காக தான் வந்தாரு. அவங்க மூலியமா தான் அந்த சொந்த ஜனங்களே மீட்க முடியாத தான் வந்திருக்காரு. ஆனா அவங்க அத ஏத்துக்கல. ஸோ இத வந்து அவங்க புது ரிலிஜியனா நெனச்சனால, இத நம்ம எப்படி அப்படி இத இப்பயே ஒழிச்சிரணும். கிளையில அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஆரம்பத்திலே இது வந்து பிதாவானவருக்கு துரோகம் பண்ற மாதிரின்னு இவங்க நினைச்சுட்டாங்க. நெனச்சுட்டாங்க. அதனால இவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கனால தான் கமாலியல் வந்து உதாரணமா 2, 3 பேர சொல்லுவார் பேர் சொல்லி. அந்த மாரி மனுஷங்கலாம் எழும்புனாங்க. அவங்களே பின்பற்றி ஒரு 400 பேர், 500 பேர் போனாங்க. ஆனா வந்து கடைசில அவங்க கர்த்தரால் நியமிக்கப்படாததுனால சிதறி போயிட்டாங்க. சிதறி போயிட்டாங்க. ஒண்ணு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே மண்ணுல அது அப்படியே போயிருச்சு. அப்புறம் 38ல சொல்றாரு, இப்பொழுது நான் உங்கள் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியும் மனுஷரால் உண்டாய்ந்ததானால் ஒளிந்து போம். தேவனால் உண்டாய்ந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்றாரு. பா அதை அப்படியே விட்டுருங்க. மனுஷனால் இது வந்துச்சுன்னா இது அப்படியே தானாவே தானா முளைச்சு போயிடும். அதுவே அழிஞ்சிரும். நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. நீங்க எதுக்கு மூச்செடுக்க நீங்க உட்கார்ந்து எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? அதுவா போயிரும். ஆனா இது ஆண்டவரால உண்டாயிருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர்ட்ட போர் செய்யற அளவுக்கு நம்மலாம் வந்து பெரிய ஆளாப்பா. உண்மையாலுமே ஆண்டவர் குடுத்திருந்தாருன்னா நீங்க என்ன என்ன பண்ணுவீங்க? பண்ணீங்க அப்படி சொல்றாரு. அப்ப 40ஆம் வசனம் இருக்கு. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். பாருங்க, அப்ப வந்து இவருடைய யோசனைக்கு உடன்படுறாங்க. உடன்பட்டு சரி ஒரு வார்னிங் குடுக்குறாங்க, அடிக்கிறாங்க. ஆனா வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. இப்ப இன்னைக்கு இந்த கமாலியலுடைய கிரேஸ் பெற்ற மனிதர்கள் நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. கண்டிப்பா. அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே ஒபே பண்ணுவாங்க. ஆனா அநேகர் வந்து அந்த கிருபையை யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. இன்னைக்கு ஏன் வந்து நம்ம குடும்பங்கள்ல வந்து அநேக குடும்பங்கள்ல நம்ம இதை கேட்கிறோம். அநேக குடும்பங்கள்ல ஒரு பிரிவினை வர்றத, ஒரு பிரச்சனை வர்றத நிறைய இடங்கள்ல நம்ம சொசைட்டில நிறைய இடத்துல கேட்கிறோம் அப்படின்னா, இந்த கமாலியல் இப்ப அன்னைக்கு மட்டும் கமாலியல் அமைதியா இருந்திருந்தான்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அப்போ சிலர் பிடிச்சு சிறையில பிடிப்பாங்க, சில பேர் கொன்றுப்பாங்க, நிறைய பண்ணிருப்பாங்க. இப்ப கமாலியல் வந்து அவருக்கு தெரியுது நம்ம பேசினா கொஞ்சம் கேட்பாங்க. நம்ம ஏன்னா அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பெர்சன்ங்கிறது தெரியும். ஒரு சில பேர் நம்ம குடும்பத்திலே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப இவங்ககிட்ட சொன்னாதான்ப்பா அந்த குடும்பத்துல உள்ளவங்க கேட்பாங்க. கொஞ்சமாச்சும் அந்த குடும்பத்துல உள்ளவங்க கேட்பாங்க. இவன்ட்ட போய் சொல்லு அப்பதான் காரியம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் இந்த கமாலியலுடைய கிருபையை பெற்றிருந்தும் ஒரு சில பேர் ஒதுங்கி கொள்றத நான் வந்து பாக்குறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த சுயநலம் இல்லாம பார்த்து அந்த செஞ்ச மனிதர்கள் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம அந்த கிரேஸ வந்து பயன்படுத்திக் கொள்ளும்போது ஒரு சமாதானத்தை உண்டாக்குற மனிதர்களா நம்ம காணப்படலாம். அநேகர் இப்ப வந்து விடுதலையும் வந்து உங்க நிமித்தமா வந்து பெற்றுக்கொள்வாங்க. ஒரு நிறைய சலசலப்பு நடக்கும்போது, நிறைய பிரச்சனைகள் நடக்கும். ஒரு ஆஃபீஸ்ல கூட. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அந்த கிரேஸ் உங்களுக்கே தெரியுதும். ஓகே 2 பார்ட்டியா வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஒரு குரூப்ப வந்து இவங்க சிறைப்பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ரொம்ப வந்து இது பண்ண நினைக்கிறாங்க. அப்படின்னா நீங்க எழும்பி அத பேசும்போது, "அப்பா அத விட்டுருங்கப்பா" அப்படின்னு சொல்லும்போது, நான் எல்லாரும் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, நீங்க கமாலியலை போல எழும்பி நின்று பேசணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிரேஸே வந்து குடுத்துருக்கிறார். கண்டிப்பா. எதையுமே வந்து ஆண்டவர் அமைதியா நம்ம வச்சுக்கிறதுக்காக குடுக்கல. இது வந்து எல்லாருக்கும் இந்த கமாலியலுடைய கிரேஸ் வந்து எல்லாருக்குமே இருக்காது. அதுக்காக அவன் பேசட்டும், நீ பேசு நம்ம அந்த இடத்துல வந்து நின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்குன்னு ஆவியானவர் அந்த கிரேஸ் குடுத்திருந்தாரு அப்படின்னா, நீங்க வேணா ட்ரையல் வேணா பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு 4, 5 பேர் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, "எப்பா கொஞ்சம் இது பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி, அந்த 4 பேர் உங்க பேச்ச கேட்டாலே உங்களுக்கு அந்த கிருபை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு தெரியும். நம்ம பேசினா இவங்க கேட்பாங்கன்னு. ஆனா நெறைய பேர் வந்து என்ன எல்லாருக்கும் இப்பலாம் என்ன எதுக்குப்பா தேவையில்லாம அவங்க பிரச்சனை நம்ம தலையிட்டு அப்படிங்கிற மனநிலைக்கு தான் இப்பலாம் நம்ம ரொம்ப மாறியாச்சு. ஏன்னா அன்பு வந்து தணிந்து போற காலத்துல வந்தனால யாருக்கும் அந்த இது ஒரு இது இல்ல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபை கொடுத்தா அந்த கிருபையை போக்கடிக்க கூடாது. நம்ம அந்த கிருபையை பயன்படுத்த பழகி ஆண்டவர் சொல்றார்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள்னு சொல்றாரு. அதனால அந்த இடத்துல நீங்க ஒரு கமாலியலா எழும்பி நிக்கும்போது, ஒரு பெரிய ஒரு கிருபை வந்து கிடைக்கும். இப்போ ஒரு ஒரு சில இதுல பார்த்தோம்னா, போதகர், வொர்ஷிப் இவங்கலாம் பண்றத விட, இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த பிள்ளைகள் மத்தியில. அப்ப அந்த சின்ன பிள்ளைங்கள ஹேண்டில் பண்றது, இந்த பிள்ளைகள் மத்தியில டீச்சர்ஸா இருக்கவங்களுக்கு. இப்ப கமாலியல் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். அவர் பாருங்களேன், அந்த அவர் அங்க சொன்னோனே அந்த இடத்துல வந்து இதா இருக்கு. அவ கிட்டத்தட்ட அங்க இருந்த பிரதான ஆசிரியர் எல்லாமே ஒருவேளை இவர் கீழ படிச்சு வந்தவங்கள இவருடைய ஸ்டூடெண்ட்ஸா கூட இருந்திருப்பாங்க நெறைய பேரு. அப்ப சரி ஒரு நம்ம என்னதான் இருந்தாலும் இவர் நம்ம டீச்சர் நம்ம சொல்றத கேட்போம் அப்படின்னாவது அவங்க காது குடுத்து வந்து கேட்பாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு சில பேர் வந்து ஊழியர்களே வந்து இந்த மாதிரி சிறைப்பிடிக்கணும்னு நினைக்கலாம். இப்ப அன்னைக்கு அப்போஸ்தலர்கள தான் அவங்க சிறைப்பிடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா உங்களுக்கு அந்த உலகத்தின் மத்தியில வந்து இப்பயும் நிறைய பேர் செய்றாங்க. நிறைய லாயர்ஸ்லாம் வந்து அதை எடுத்து பண்றாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குலாம் உண்மையாவே அந்த கமாலியலுடைய கிரேஸ் தான் வந்து ஆண்டவர் குடுத்திருக்காரு.
அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல செய்யலாம்னாலும் இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க குடும்பத்துக்குள்ளேயோ உங்க உங்க சின்ன சின்ன இடங்கள உங்க சரௌண்டிங்ஸ்ல சரௌண்டிங்ஸ்லயாவது நீங்க செய்யும் போது ம். அநேகருடைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணலாம் நீங்க. கண்டிப்பா. அடுத்து நம்ம கடைசியா நம்ம ஒருத்தவங்கள பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கிரேஸ் தான். யார பத்தி பார்க்க போனோம்னா, தொற்கால். தொற்கால் அந்த பொண்ண பார்த்தோம் அப்டின்னா, அவங்க அவங்க வந்து நெறைய தான தர்மங்கள், அது முக்கியமா நெறைய விதவைகளுக்கு அவங்க வந்து நெறைய தான தர்மங்கள் வந்து நெறைய செஞ்சு குடுத்துருக்காங்க. நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். பார்த்தாங்கன்னா, இந்த ஸ்திரீ பாருங்களேன். இந்த இந்த தொற்கால்ன்ற தபித்தாள் அந்த ஸ்திரீ பாருங்க, நல்லா அநேக தான தர்மங்கள் அந்த விதவைகளுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நெறைய வேலைகள் நல்லா வந்து செஞ்சு குடுக்குறாங்க. அந்த ஒரு கிருபை வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த கிருபை இருக்க வரைக்கும் அவங்க மித்தவர்களும் அநேக நேரம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து வியாதிப்பட்டு இறக்குறாங்க. இறந்த உடனே அடுத்து பாருங்களேன், அந்த கிருபை வந்து அடுத்து அடுத்து பாருங்களேன், அந்த அந்த ஒரு இது இல்லாதனால அநேகர் அழுகுறாங்க. அந்த ஸ்திரீகள்லாம் அந்த இதுல போட்டிருக்கும் பாருங்க வசனத்துல. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பாருங்களேன், அந்த ஸ்திரீகள் எல்லாரும் அழுகுறாங்க. அநேக ஸ்திரீ இதெல்லாம் எங்களுக்கு வந்து எனக்கு தொற்கால் வந்து எங்களுக்கு நல்லா தச்சு குடுத்து எல்லாம் எங்களுக்கு டெய்லரா பண்ணியிருக்காப்பா. அவங்க வந்து இருந்திருக்காங்க. நல்லா நெறைய தருமங்கள், தான தர்மங்களும் ம். பண்ணியிருக்காங்க. விதவைகள் நெறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. பாருங்களேன், அந்த கிரேஸ் வந்து அது அதோட ஸ்டாப் ஆயுது அப்டின்னோனே, அநேக ஸ்திரீகள் வந்து உட்கார்ந்து அழுகுறாங்க பேதுருவ பாத்து. இங்க பாருங்க இந்த அளவுக்கு இவங்க இவ்ளோ நல்லவங்களா இருந்தாங்க. இவங்க இப்ப இறந்துட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஒரு சில அந்த ஸ்பெஷல் கிரேஸ், அந்த ஸ்பெஷல் பர்டன் இதெல்லாம் வந்து ஒரு தாகம், ஒரு 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 வைராக்கியம், ஒரு பர்டன் இருந்தனால தான் அவங்க வந்து இந்த இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்திரீக்கு வந்து அந்த ஒரு பர்டன் இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டு இருக்கதான உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் யாரோ ஒருக்காச்சும் இந்த மாதிரி உதவி செய்கிறது மூலியமா உங்களுக்கு அந்த பர்டன் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா செய்யுங்க. ஏன்னா தான தர்மங்கள்னால அந்த ஸ்திரீ வந்து அன்னைக்கு வந்து அந்த ஒரு கிருபை அந்த ஸ்திரீக்கு இருந்திருக்கு. அந்த கண்டிப்பா. கிருபை முடியும் போது அவங்கலாம் வந்து அழுகுறாங்க. இதுக்கு மேல நமக்கு யார் வந்து இப்படிலாம் நமக்கு வந்து உதவி ம். செய்வா? இந்த அளவுக்கு நமக்கு இரக்கம் பாராட்ட இந்த இதுல வேற யார் இருக்கா? அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து அது அந்த ஸ்திரீயினுடைய கிருபை ஆண்டவர் அவங்களுக்கு குடுத்ததுக்குனால அந்த கிருபைய நினைச்சு அவங்க வந்து ஐயோ! நம்ம இத இழந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு அழுகுறாங்க. அது மாதிரி இன்னைக்கும் வந்து நீங்க வந்து நினைக்க கூடாது. எனக்கு வந்து பெரிய பெரிய ஊழியலாம் இல்லையே, பெரிய பெரிய அழைப்பு இல்லையே, நான் வந்து அவங்கள மாரி இல்லையே, இவங்கள மாரி இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ம். இப்ப நம்ம இன்னைக்கு சில கேரக்டர்ஸ்லாம் கமாலியல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரதான அந்த பரிசேயர்கள் மத்தியில அவர் வந்து பெரியவர். ஆனா ம். இன்னைக்கு நம்ம எத்தன பேர் கமாலியலாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ரொம்ப குறைவான குறைவு மக்கள் தான். தான். இப்ப எல்லாருமே நம்ம அப்போஸ்தல பவுல், அப்போஸ்தல பேதுரு, தாவீது, தானியேல்லாம் உற்சாகமா நம்ம இருக்கோம். ம். ஆனா இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸும் பைபிள்ல இருக்காங்க. தொற்கால் மாரி, கமாலியல் மாரி, ம். அன்னாள் மாரி நெறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அதனால தான் நாங்க வந்து இன்னைக்கு இந்த மாரி கேரக்டர்ஸா எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் அப்போஸ்தல பவுல எடுத்தோம். ஏன்னா அவர் வந்து ம். ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸான ஒரு ம். அப்போஸ்தலர். மீதி எல்லாருமே ரொம்ப நம்ம ஃபேமஸ் நம்ம கிறிஸ்தவத்துல அந்த அளவுக்கு நம்ம ஃபேமஸா சொல்ற மாரி இல்ல. ஆனா அவங்களுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கிரேஸ் குடுத்து அது அவங்க அழகா பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்தணும் தான் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதாரமோ, ம். இல்லன்னா ஒரு சமாதானமோ, இல்லன்னா ம். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளோ பெற்றிருக்காங்க அநேக ஜனங்கள். என்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களையும் பயன்படுத்துவார். அதுக்கு நீங்க வந்து ஒப்பு குடுக்கணும். ம். உங்களுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கும். கிருபை. ஏதோ ஒரு கிரேஸ் இருக்கும். இப்ப நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ஒருத்தவங்கள வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் ஒரு கிரேஸ் தான். ம். ஏன்னா எல்லாராலயும் அந்த ஒரு விஷயத்த பண்ண ஆமா. முடியுமான்னு சொல்ல கண்டிப்பா. முடியாது. அது மாதிரி சபையில யாராவது வந்து வியாதிப்பட்டா உடனே வந்து பக்கத்துல வந்து நின்னு ம். பாத்துக்கிறது. அவங்களுக்கு வந்து உடனே போய் ஹெல்ப் பண்றது. பாஸ்டர்ஸ்க்கு வந்து முடியல அப்டின்னா உடனே வந்து பாத்துக்கிறது. ம். பாஸ்டர்ஸ்க்கு ஏதோ ஒரு உதவினா உடனே செய்றது. என்ன வேணாலும் சரி, சமையல் பண்ணி குடுக்குறது. ம். சபைக்கு நம்ம சபைக்கு. சபைக்கு ஞாயித்துக்கிழமை வந்து ஆராதனை அப்ப வந்து சமையல் பண்ணி குடுக்குறது. ஏன்னா எல்லாராலயும் அது முடியாது சொல்லப்போனா. கண்டிப்பா. அப்ப ஆண்டவர் வந்து இந்த சரீரமாகிய சபை வந்து நல்லபடியா இயங்கணும்னா, நம்ம எல்லாருமே ஒவ்வொரு உறுப்பா நம்ம இருக்கிறோம். ஒரு சில உறுப்பு தெரியும், ஒரு சில உறுப்பு தெரியாது. ஆனா எல்லாமே இயங்குது. எல்லாமே இயங்குறனால தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம வந்து கரெக்ட்டா வந்து இருக்க முடியும். ஏதோ ஒரு உறுப்பு வந்து செயல்படல, அதனுடைய ஃபங்ஷன கரெக்ட்டா செய்யலன்னா, நமக்கு வந்து நெறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஏன் நம்ம நெறைய நேரம் நெறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து ஃபீல் பண்றோம்? நெறைய பூதாகரமா சில நேரம் பிரச்சனைகள் வந்து ம். ஒரு சில சபைகள்ல, ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வீடுகள்ல பூதாகரமா வந்து கொந்தளிச்சு எழும்பும். ஐயோ! ஏன் இவங்களுக்கு இவ்ளோ பிரச்சனைன்னா, அந்த இடத்துல ஒரு
ஒரு கமாலியேல் வந்து இல்ல. ம். கமாலியேலா இருக்க வேண்டிய கிருபை பெற்றவங்க பெற்றவங்க அமைதியா அமைதியா இருக்காங்க. இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்ட கணக்கு கேட்பார் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது. ம். நான் உனக்கு அந்த ஸ்பெஷலான ஒரு கிரேஸ் குடுத்தேன்ல, அத ஏன் நீ பயன்படுத்தல? நீ ம். அன்னைக்கு அத பயன்படுத்தியிருந்த அப்படின்னா, இத்தன ஜனங்கள நீ வந்து ஆதாயப்படுத்தியிருக்கலாம். இத்தன ஜனங்களுக்கு நீ நன்மை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு. அதனால யாருமே நம்ம கிருபைய இழக்க வேண்டாம். ஏன்னா வசனம் யோனால ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு ஆண்டவர்ட்ட இருந்து வர கிருபைய நம்ம போக்கடிக்க கூடாது. அத பயன்படுத்திக்கிறவர்கள மனிதர்களா நம்ம இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நான் விசுவாசிக்கிறேன். கிருபை பெற்றவர் நம்ம எல்லாருமே கிருபை பெற்றவங்க தான். இனி ஒரு நாட்கள் அத பயன்படுத்துங்க. நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.